வணக்கம். அமெரிக்கா ஈரான் போர் மீண்டும் ஒரு முறை தொடங்கிவிட்டது. சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி அவர்களுடைய கடைசி ஊர்வலம் இறுதி சடங்கு நடைபெறுவதற்கு முன்பு இந்த தாக்குதல் எதற்காக நடந்தது, எதற்காக அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் ஒரு முறை போரை தொடங்கியுள்ளது? 20 நாட்களுக்கு முன்பு எந்த எம்ஓயுவில் அமெரிக்கா மற்றும் ஈரான் கையெழுத்து போட்டு சீஸ்ஃபயர் அறிவித்தார்களோ 20 நாட்களுக்குள் எப்படி இது உடைந்தது என்கிற அந்த கேள்வி. அமெரிக்கா ஈரான்ல இருக்கக்கூடிய 90க்கும் மேற்பட்ட இடங்களில் தாக்குதலை நடத்தியதாக அவர்களுடைய கிளைம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஈரான் பதில் கொடுக்கும்படி அமெரிக்காவுடைய பேஸ் கேம்ப், அமெரிக்க ராணுவம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, உதாரணத்திற்கு பஹ்ரைன், கத்தர், குவைத் போன்ற நாடுகளில் அமெரிக்காவுடைய கேம்ப்களில், அமெரிக்காவுடைய பேஸ் கேம்ப்கள் மீது இவர்கள் தாக்குதல் நடத்தியதாக அவர்களுடைய கிளைம். அமெரிக்காவுடைய பாம்பிங் ஒரு புறம், இன்னொரு பக்கம் ஈரானுடைய மிசைல். இந்த இரண்டுக்கு நடுவே டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டும் வெளிவந்திருக்கிறது. அதாவது சீஸ் ஃபயர் இஸ் ஓவர், இதற்கு மேல் பயங்கரமான தாக்குதலுக்கு தயாராகிவிடுங்கள். டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பின்பு அக்ரிமெண்ட் வித் தெஹ்ரான் இஸ் ஓவர் என்கிற இந்த விஷயம் உலகத்திற்கு முன்பு வருகிறது. ஐஆர்ஜிசி அவர்களும் ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார்கள். ஸ்ட்ரைக்ஸ் கீ US infrastructure in Kuwait, Bahrain as a part of initial response to latest violation. எங்களுடைய பதிலுக்கான தொடக்கம் மற்றும் தான் இது. குவைத், பஹ்ரைன் இது போன்ற பல இடங்கள்ல நாங்களும் தாக்குதலை நடத்தியிருக்கிறோம். அமெரிக்கா will face the consequences of this attack. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. அயதுல்லா அலி கமேனி அவர்களுடைய இறுதி சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த தருணத்தில் அமெரிக்காவுடைய இந்த தாக்குதல், அதற்கான தக்க பதிலை நாங்க கொடுக்க போகிறோம். இன்னொரு புறம் நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை கவனமாக பாருங்கள். அயதுல்லா அலி கமேனியுடைய இந்த கடைசி ஊர்வலம் ஈராக்ல இருந்து கிளம்பி ஈரான் வரை ஒட்டுமொத்த மக்கள் ரோடுகளில் அவருக்காக குவிந்த அந்த காட்சி. 100க்கும் மேற்பட்ட நாடுகள் தன்னோட டெலிகேஷனை ஈரானிற்கு அனுப்பியுள்ளார்கள். ரிலிஜியஸ் சிட்டியான குவாம்ல இந்த ஊர்வலம் நடைபெற்று நஜஃப் மற்றும் கர்பலா வழியாக ஈராக் வழியாக ஈரானிற்கு வர இருக்கிறது. இந்த தருணத்தில் அமெரிக்காவுடைய பாம்பிங், ஈரானின் பல்வேறு இடங்களில் நடந்த இந்த பாம்பிங் மீண்டும் ஒரு முறை உலகத்தை அச்சத்தில் தள்ளியுள்ளது. ஈரான் எடுத்து வைத்த இந்த காட்சிகளை பார்த்தீர்கள். ஈரான் ஃபெயில் ஆகவில்லை. ஈரான் மீண்டும் ஒரு முறை, அதாவது இந்த இறுதி சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலை கொடுத்து வருகிறது ஈரான். எங்களை தோர்த்து போனதாக ஒரு துளி கூட நினைக்காதீர்கள். ஈரானாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், அங்களுடைய மக்கள் தன்னுடைய சுப்ரீம் லீடரை பயணம் செய்யும் போது நீங்க நடத்திய தாக்குதல் ஒரு கோழைத்தனமான விஷயம் என்று அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலிருந்து வெளிவந்த பல்வேறு கோஷங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக, டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக. இந்த இடத்தில் ஈரான் எடுத்து வைத்த இன்னொரு விஷயம், வெஸ்ட் ஏஷியாவில் உங்களுடைய குண்டா ராஜ்யம் இதற்கு மேல் நடக்காது. இந்த இடத்தில் நாங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோலில் வைக்கப் போகிறோம் என்கிற அந்த மெசேஜை ஈரான் எடுத்து வைத்திருக்கிறது. இந்த இடத்தில் கமேனி அவர்களுடைய அந்த லைஃப்லெஸ் பாடி காஃபின்ல எடுத்து சொல்லும் போது லட்சக்கணக்கான மக்கள் ரோட்ல இறங்கி அவருக்காக கண்ணீர் வடிக்கும் போது அதற்கான காட்சிகளை உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்க பார்க்கிறீர்கள். அதாவது எந்த விதமான பயமும் இல்லாமல் மக்களுடைய அந்த கூட்டம் எடுத்து காட்டக்கூடிய அர்த்தம் என்ன? அமெரிக்காவின் இந்த பூச்சாண்டித்தனத்திற்கு நாங்க பயப்பட மாட்டோம். அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்ல இஸ்ரேலாக இருக்கட்டும், இந்த 2 நாடுகளுக்குமே இந்த நாட்டு மக்கள் பதிலை கொடுக்கிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை இந்த காட்சிகள் எடுத்து காட்டுகிறது. ட்ரம்புடைய அனௌன்ஸ்மெண்ட் சீஸ் ஃபயர் இஸ் ஓவர் என்று கூறிய பின்பு கமேனியோடைய ஃபியூனரல், கடைசி ஊர்வலம், இறுதி சடங்கு இன்னைக்கு ஈராக்ல இருந்து ஈரான் கொண்டு வரப்பட்டது. இப்போ அவரை மஷத் என்கிற இந்த இடத்தில் அவரை அடக்கம் செய்ய போறார்கள். சுப்ரீம் லீடருடைய இந்த ஃபியூனரலுடைய இந்த காட்சி பாம் பிளாஸ்டை விட
ஒரு இன்னொரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. அதாவது ஐஆர்ஜிசி எடுத்து வைத்த அலிகேஷன், அமெரிக்கா வேணும்னே கமேனி அவருடைய இறுதி சடங்கை டிஸ்டர்ப் செய்வதற்காக இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சோஷியல் ட்ரூத் பக்கத்தில் எழுதிய இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கேட்டுவிடுங்கள். This is an retribution for yesterday's bombing of ships by Iran. If it happens again, it will get much worse. நேற்று ஈரான் நாடு ஐஆர்ஜிசி 3 கப்பல்களை தாக்கியதற்கான அந்த பதிலடியை தான் நாங்கள் கொடுத்து வருகிறோம். மீண்டும் ஒரு முறை நீங்க இதே போன்று அத்துமீறி கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தினீர்கள்னா இதற்கும் மேல தாக்குதல் உங்கள் மீது பாயும். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சது முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுவீர்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாகவும் உங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்க தெரிவிக்கலாம். ஈரானிய ஸ்பீக்கர் கலிபாஃப் எக்ஸ் பக்கத்தில் அவரும் அதற்கான பதிலை கொடுத்திருக்கிறார். அமெரிக்கா still hasn't learned that bullying and breaking promises are no longer cost for free. நீங்க பொய் ப்ராமிசஸ்களை கொடுப்பதும் இல்ல ட்ரோல் செய்வதும் மிரட்டுவதும் இதற்கு மேல் வேலைக்கு ஆகாது. Let me put plainly, if you strike you'll get it back. நீங்க தாக்குதல் நடத்தினீர்கள்னா அதற்கான தக்க பதிலை நாங்க கொடுத்தே தீருவோம். Don't fail around pointlessly. அங்கங்க சும்மா உளறின்னு தெரியாதீங்க. இந்த முறை ஈரானிய அரேஞ்ச்மெண்ட் வழியாக தான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், அதற்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயமுமே கண்ட்ரோலில் கொண்டு வரப்படும். இந்த MOU-ஆக இருக்கட்டும் அல்ல மற்ற எந்த விஷயமாக இருக்கட்டும், ஈரானிய அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஹார்மோஸ் will open only under Iranian arrangement, not under American threat. அமெரிக்கர்களுடைய மிரட்டல் கிடையாது. எங்களுடைய அக்ரிமெண்ட், எங்களுடைய அரேஞ்ச்மெண்ட் வழியாக தான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை நாங்க திறந்து வைப்போம் என்று அவர்களுடைய விஷயம். சரி, நடந்தது என்ன அதையும் நீங்க பார்க்க வேண்டும். ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்த 3 கப்பல்கள் மீது திடீரென்று நேற்று மிசைல் மற்றும் ராக்கெட் லான்ச்சர்ஸ்கள் வழியாக தாக்குதல் நடந்தது. இதுல கத்தருடைய LNG டேங்கர் ஒன்று, சவுதி அரேபியாவுடைய பிளாக் கொடி இருந்த கப்பல் ஒன்று. ரிப்போர்ட்ஸ்களை நீங்க படித்து பார்த்தீர்கள்னா இந்த கப்பல் மரீன்டைம் செக்யூரிட்டி அலர்ட்ஸ் கொடுத்ததுக்கு பின்பு இந்த தாக்குதல் நடந்தது. அமெரிக்காவுடைய ஒபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் IRGC தான் இந்த தாக்குதலை நடத்தினார்கள், ஈரான் தான் இந்த தாக்குதலை நடத்தியது என்ற அந்த விஷயம். ஆனால் ஈரான் இதுவரை எந்த விதமான ஒபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கொடுக்கவில்லை. ஆனால் ஈரானிய டெலிவிஷன் மீடியா வழியாக வரக்கூடிய தகவலை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு சில கப்பல்கள் ஈரானிய வார்னிங்கை தாண்டி அவர்கள் தன்னுடைய கப்பல்களை ஓட்டி சென்றார்கள். அதனால்தான் ரிட்டாலியேஷன் முறையில் ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியது. அமெரிக்கா இதை வயலேஷனாக பார்த்து சீஸ்ஃபயர் அக்ரிமெண்டை மீறிவிட்டார்கள் என்கிற விஷயத்தை வைத்து ஈரான் மீது இந்த தாக்குதலை நடத்தியது மட்டுமல்லாமல் ஈரானிடம் இருந்த அந்த ஜெனரல் லைசன்ஸ் ஃபார் செல்லிங் ஆயில் அதையும் கேன்சல் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த தகவல் வெளிவந்த உடனேயே பல கப்பல் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக கடந்து சென்ற கப்பல்கள் திரும்பி ஆப்போசிட் டைரெக்ஷன்ல போயிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். கார்க் ஐலண்டையும் நாங்க கைப்பற்றி விட்டோம். ஆனால் இந்த புறம் ஈரான் இது அனைத்துமே இவர்கள் பொய் கட்டுக்கதைகளை மட்டுமே நடத்தி வருகிறார். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா மீண்டும் ஒரு முறை அதே கேள்வி வெளிவருகிறது. மறுபடியும் இந்த போர் வெடித்தால் என்ன நடக்கும்? உலக நாடுகள் மறுபடியும் இந்த போரில் சிக்கி தவிக்க போறார்களா? க்ரூட் ஆயில் பிரைஸ், கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் ஒரு முறை ஆகாயத்தை தொடப்போகிறதா? இந்த அனைத்திற்கும் காரணம் யார்? ரெஸ்பான்சிபிள் யார்? அல் ஜசீரா வழியாக வந்த ஒரு தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா ஈரான்ல இருந்து வரக்கூடிய இந்த செய்திகள் 14 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 78க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அமெரிக்கா did all this to disturb the funeral of Khamenei to be buried today
இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அரவுண்ட் 6 o'clock. இன்னைக்கு கமேனியோடைய அந்த ஊர்வலத்தை டிஸ்டர்ப் செய்வதற்காக அமெரிக்கா இந்த விஷயத்தை செய்ததாக அல் ஜசீரா வழியாக வெளிவந்த இந்த செய்திகள். இப்போ இந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸை, ஒட்டுமொத்த இவெண்ட்டை நீங்க பார்த்தீர்களா? கடந்த 4-5 நாட்களாக நடக்கக்கூடிய இந்த கடைசி இறுதி சடங்கு, இதுல உலகத்திற்கு முன்பு வெளிவந்த ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா, ஈரானியர்கள், அங்களுடைய மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஏன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி அயத்துல்லா அலி கமேனி அவர்களை கொன்றதுக்கு பின்பு அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அங்க இன்னொரு ரிஜிம் வரப்போகிறது என்று. ஆனால் இந்த காட்சிகளை பார்த்தீர்கள்ல, அது எல்லாமே பொய் தான். மக்கள் என்னைக்குமே அயத்துல்லா அலி கமேனிக்கு எதிராக போகவில்லை. அவங்களுடைய மக்கள் சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறார்கள். மக்கள் எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்கிற இந்த விஷயம் வெளிவருகிறது. இதனால் மூக்குடைப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் உடைய இந்த சதிவேலை கடந்த 2 நாட்களில், நேற்று முந்தானேத்து இன்னைக்கு, இந்த 2 நாட்களில் நீங்க பார்த்தீர்கள்னா 170க்கும் மேற்பட்ட ஈரானிய லொகேஷன்ஸ்கள் மீது இந்த தாக்குதல் நடந்ததாக கூறி வருகிறார்கள். இந்த அனைத்திற்குமே காரணம் தெஹரான் அண்ட் மஷாத், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரயில் லிங்க், ரயில் பாலத்தை உடைத்திருக்கிறார்கள். இந்த வழியாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இவருடைய கடைசி இறுதி ஊர்வலத்திற்கு கலந்து கொள்வதற்காக மஷாத் செல்ல முடியாமல் இன்னைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரயில்வே ட்ராக் கிட்டத்தட்ட ஒரு 900 கிலோமீட்டர், 900 கிலோமீட்டர் அந்த கனெக்டிவ் ரயில் நெட்வொர்க், 2 சிட்டிஸ்களையுமே கனெக்ட் செய்யக்கூடிய இந்த ரயில் நெட்வொர்க், இந்த இடத்தில் கமேனியோடைய அந்த ஃபியூனரல் நடக்க போகிறது. அங்க இருக்கக்கூடிய நேர பிரகாரம் 2 மணி, இந்திய நேர பிரகாரம் ஈவினிங் ஆயிரும், மாலை ஆயிரும். மக்கள் இனி எப்படி தெஹ்ரான்ல இருந்து மஷாத் போக போறார்கள் என்கிற அந்த கேள்வியும் இருக்கு. அப்படி இந்த ஃபியூனரல் நடந்து முடிந்ததற்கு பின்பு, கடந்த 4-5 நாட்களாக நடக்கக்கூடிய இந்த ஃபியூனரல் நடந்து முடிந்ததற்கு பின்பு ஈரானியர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த தாக்குதலை அதிகப்படுத்தினார்கள்னா இதற்கான விளைவு வேறாக இருக்க போகிறது. இந்த சீஸ்ஃபயரை இதற்கு மேல் சாதாரணமாக சரிபார்க்க முடியாது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா அனைத்து பிரச்சனை, அனைத்து போருமே ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் என்கிற இந்த வார்த்தையில் வந்து முடிகிறது. ஈரான் தன்னுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோலை ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் கைப்பற்ற பார்க்கிறது. அவர்களுடைய எல்லை தான், அவர்கள் கையில் இருக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அமெரிக்கா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் தன்னுடைய பங்கையும் கேட்டு வருகிறது. அல்ல, பங்கு கொடுக்க முடியவில்லை என்றால் எங்களுக்கும் உங்களுடைய அந்த டாக்ஸ்ல இருந்து எங்களுக்கு ரிபேட் வேணும், எங்களுக்கு அதற்கான டாக்ஸஸ் வேணும். பெர்ஷியன் கல்ஃப், இங்க இருக்கக்கூடிய அனைத்து கண்ட்ரோலுமே ஈரான் தன் வழியாக எடுத்து வைப்பதற்காக அனைத்து வேலையுமே பார்க்கிறார்கள். இந்த அனைத்திற்கான காரணம் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு நடுவே நடந்த அந்த எம்ஓயு. இந்த எம்ஓயு நடக்கும்போது ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை பற்றி, அதாவது பெர்ஷியன் கல்ஃப், இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை பற்றி அதற்கான சரியான கண்டிஷன்ஸ்களை ஓமான் மற்றும் ஈரானே பேசி தீர்த்துக் கொள்வார்கள் என்று கூறிய அந்த விஷயம். ஏன்னா அன்னைக்கு எம்ஓயு போடும்போது ஒரு அவசரமாக இந்த எம்ஓயு போடப்பட்டது. கடந்த 48 மணி நேரத்தில் நடந்த அந்த டெவலப்மெண்ட்களை நீங்க பார்த்தீர்கள்னா, எம்ஓயு ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு நடுவே ஒரு அவசர முடிவு மற்றும் தானே ஒழிய ஒரு பெர்மனன்ட் முடிவை அன்னைக்கு அவர்கள் எடுக்கவில்லை. அப்படி எடுத்திருந்தார்கள்னா இந்த சிச்சுவேஷன் வந்திருக்காது. ஆனால் கூட அந்த எம்ஓயுவில் எழுதிய விஷயம், அடுத்த 60 நாட்களுக்கு ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் ஃப்ரீ ட்ரேட், ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட், ஃப்ரீ டிராவலுக்கான அந்த அனுமதியை கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதாவது இதற்கு பதிலாக அமெரிக்கா தன்னுடைய நேவல் படையை அங்கிருந்து அகற்றி விடுவார்கள். நேவி அங்கே இருக்காது, அமெரிக்காவுடைய நேவி இருக்காது. ஈரான் வரக்கூடிய கப்பல்கள், போகக்கூடிய கப்பல்களுக்கு எந்த விதமான டாக்ஸும் போடாமல், எந்த விதமான மிரட்டலும் கொடுக்காமல் ஃப்ரீ ட்ரேட் அங்கே நடக்க போகிறது அடுத்த 60 நாட்களில். ஆனால் அமெரிக்கா எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், ஈரான் தான் முதல்ல இந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியது, அதனால் அவர்கள் தான் இந்த சீஸ்ஃபயரை உடைத்திருக்கிறார்கள். 170க்கும் மேற்பட்ட இடங்களில் அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கான அர்த்தமும் இதுதான். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா, இங்கே நடந்த தாக்குதல்கள் மெஜாரிட்டி பெர்ஷியன் கல்ஃப் கோஸ்டல் லைன்ல தான் நடந்திருக்கிறது.
ஒரே ஒரு இடம் பெஷார் என்கிற இந்த இடத்தில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இங்கே இருக்கிறது, அங்கேயும் ஒரு தாக்குதல் நடந்தது. மூன்றாவது இந்த ரயில் நெட்வொர்க்கை இவர்கள் உடைத்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை இன்னும் ஆழமாக நீங்க பார்த்தீர்களோ உங்களுக்கு புரிய வரும். பிரைமா ஃபேசி ஈரான் மீது தான் தவறு தெரிகிறது, ஏன்னா அவர்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் முதல்ல. ஆனால் அதற்காக மற்ற வழிகளும் இருக்கு. ஈரான் பக்கமும் மற்ற வழிகள் இருந்தது, அமெரிக்கா தரப்பிலும் மற்ற வழிகள் இருந்தது. இந்த அளவில் ரிட்டாலியேஷனுக்கான எந்த விதமான அர்த்தமும் கிடையாது, தேவையும் கிடையாது. ஏன்னா இப்போ ஈரான்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகள் தன்னோட டெலிகேஷன்ஸை அனுப்பியிருக்கிறார்கள். கத்தர் ரெஜிஸ்டர்ட் டேங்க் அவர்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. சவுதி அரேபியாவுடைய அந்த டேங்க் சவுதி அரேபியால ரெஜிஸ்டர் ஆனதா இல்லையா என்று அந்த விஷயமும் தெரியவில்லை. ஆனால் கூட இந்த தாக்குதலை அயத்துல்லா அலி கமேனியுடைய இந்த இறுதி சடங்கை டிஸ்டர்ப் செய்வதற்காக செய்தார்களா, அல்ல இந்த தருணத்தில் ஈரான் இந்த முடிவை எடுக்கும் போது அவர்களுடைய ஐடியா வேறாக இருக்கிறதா என்கிற இந்த விஷயம் இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் ஈரான் மற்றும் ஓமான் இந்த 2 நாடுகள் தான் முடிவெடுக்க வேண்டும். MOU எப்படி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய டீல்ஸ், அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிராவல் எப்படி நடக்கணும் என்கிற அனைத்து விஷயத்தையும் அவர்கள் கூடிய சீக்கிரம் நடத்தியதற்கு பின்பு அமெரிக்கா எந்த விதமான தாக்குதலையும் நடத்தாமல் பொறுமையாக இருந்து, ஈரான் பதிலடி தாக்குதலை அதிகப்படுத்தாமல் இருந்து, இது எல்லாமே நடந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது. அப்படி இந்த கடைசி இறுதி சடங்கு நடந்து முடிந்ததற்கு பின்பு ஈரான் மறுபடியும் தாக்குதலை அதிகரித்தது என்றால், அல்ல அமெரிக்கா இந்த இறுதி சடங்கு நடக்கும் போதே அவர்கள் அட்டாக்கை செய்தால், இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய போர் முடிவாக மாறிவிடும். இதற்கு மேல் யாராலையுமே கண்ட்ரோல் செய்ய முடியாது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.